உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். தனா, இன்னைக்கு நீ என்னோட பைக்ல வா. மாயா பவானி கூட போட்டோம். சீனு மாமா, நல்லதா போச்சு மாமா. நானே இன்னைக்கு சீக்கிரமா போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்னாச்சு சீனு? திடீர்னு தனாவை கூப்பிடுற? அது தனா கிட்ட நான் கொஞ்சம் பர்சனலா பேச வேண்டியிருக்கு. பைக்ல ஒன்னா வந்தா பேசிடுவேன். அதனால நீ பவானி கூட போ. நான் உன்னை அப்படி பேசினதுக்கு நீ வாண்டடா தான் என்ன அவாய்ட் பண்றேன்னு எனக்கு தெரியுது சீனு. வாங்க மாமா போலாம். நீ காலேஜ் முடியறதுக்குள்ள வந்துரு. டாடா, பை பை. நீ கவலைப்படாத மாயா, அவங்களுக்கு முன்னாடி நாம போயிடலாம். தேங்க்ஸ் மாமா. ஏய் தனா, நீங்க போயிட்டே இருங்க, நான் வந்துடுறேன். சரி, வா போலாம். சீனு, ஒரு நிமிஷம். என்ன சீனு, என்ன பிரச்சனை? உன் நடவடிக்கையை பார்த்தா ரொம்ப வித்தியாசமா இருக்கு. என்ன நீ அவாய்ட் பண்றியா? சாரி சீனு, எனக்கு புரியுது. நான் அன்னைக்கு உன்னை அப்படி பேசிருக்க கூடாதுதான். அது உன்னை ஹர்ட் பண்ணிருந்தா என்ன மன்னிச்சிடு. உன் தப்ப நான் சுட்டி காட்டுறேன்னு நான் கொஞ்சம் அதிகமா பேசிட்டேன். அன்னைக்கு ஏதோ ஒரு டென்ஷன், அதான் நான் கொஞ்சம் கண்ட்ரோல இழந்து வார்த்தைகளை விட்டுட்டேன். குச்சி கட்டினத வச்சு நீ மாமா முறை கொண்டாடி பேசினது, என்ன வேலை வாங்கினதெல்லாம் ஃபன்னுக்காக கூட இருக்கலாம். அத நான் அவ்வளோ சீரியஸா எடுத்துக்கிட்டு பேசிருக்க கூடாதுதான். உன் பொசிஷன்ல நின்று நான் பார்க்காம ஏன் ஆங்கிள் இருந்தே நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். உன் மனசுல ஆசை வச்சிருந்தது தப்பில்ல, ஆனா காலம் கடந்து நீ அதை எக்ஸ்பிரஸ் பண்ணதுதான் தப்பாயிடுச்சு. திரும்பவும் சொல்றேன் சீனு, ஏதோ ஒரு எமோஷன்ல உன்னை கொஞ்சம் தப்பா பேசிட்டேன். கொஞ்சம் இல்ல, நிறையவே பேசிட்டேன். அப்படி நான் சொன்னதுக்கு நீ என்ன மன்னிச்சிடு சீனு. இதெல்லாம் நான் உன்கிட்ட பேசிட்டு போனதுக்கு அப்புறம் நினைச்சு பார்த்தப்போ அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. சரி, உன்னை தனியா பார்த்து பேசி சாரி கேட்கலான்னு தான் இருந்தேன். அதுக்கு இப்போதான் எனக்கு சான்ஸ் கிடைச்சது. எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சிடு. உன்னை ஹர்ட் பண்ண நான் பேசினதெல்லாம் என் ஹார்ட்ல இருந்து வந்ததில்ல, ஒரு எமோஷன்ல பேசினதுதான். இப்போ சொல்லுச்சேனும் எல்லாம் ஓகே தானே? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.